திவ்ய பொறுப்பாத கவனங்களுக்கு அடியேன் ஹரிச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய மலர்களால் சித்தால் வாடி போகும் என்று என்னுடைய இரு கரங்களால் கூப்பி தங்களுக்கு நமஸ்காரம் செய்கிறேன் சுவாமி. சுவாமி அடின் தேவதாச கோலாரக்கு நமஸ்காரம். சுவாமி வாருங்கள், காசி மாநகரம் செல்வோம். காசி மாநகரம் போகலாம். தெய்வலோகத்தை பத்தி உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான். என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? பூலோகத்திலே ஹரிச்சந்திரன் கையிலே தனரேகை, தானியரேகை, மச்சரேகை, மகரரேகை, இத்தனை ரேகைகளும் பொடி பொடியா கூடிக்கிறதாம். உன்னை கையை பார்த்தா என்னன்னு தெரியும். அப்படியா சுவாமி? தெய்வலோகத்திலே தேவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பது உண்மைதான். ஆமா. என்னுடைய கையிலே தனரேகை, தானியரேகை, மாணிக்க ரேகை, அதிர்ஷ்ட ரேகைகள் எல்லாம் ஓடிக்கொண்டு இருந்தா உண்மைதான். அது எப்பொழுது? அவனிகள் 56 தேசங்கள் முடிவை ஓர் குடை நீங்கி ஏக சக்கராதிபதியாக ஆண்டு வந்த பொழுது என் கையிலே அதிர்ஷ்ட ரேகைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. எப்பொழுது என் 4 ராஜ்யங்களை விஸ்வாமித்திர மகா முனிவரிடத்திலே தாரை வார்த்து கொடுத்தேனோ அப்பொழுதே என்னுடைய கையில் இருந்த அதிர்ஷ்ட ரேகைகள் எல்லாமே அழிந்துவிட்டேன் சுவாமி. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.
வர காரணத்திலே இப்படி கிட்டி கிட்டி அடிக்கிறீர்களே ஐயா, என்னால் வலி பொறுக்க முடியவில்லை சுவாமி. கையில கிட்டி கிட்டி மாட்டா ஐயோ, வலி பொறுக்க முடியவில்லை சுவாமி. என்ன செய்யும்? சுவாமி அரகரம் இனிக்கோ சுவாமி நகாலாகி இருந்தமையா கரகுக்கு வந்திரலையா என் சுவாமி கை நோகையிட்டு ஐயரே ஐயா ஐயனே சுவாமி பரமனை இந்த வகை சுவாமி நீங்க படுத்துவது தர்மந்தானோ சரி இல்லை இந்த கோபம் சுவாமி ஒரு பிழையா ஐயனே ஐயா ஐயனே சுவாமி ஐயையோ தெய்வமே அகாத காலமே ஐயையோ தெய்வமே அகாத காலமே யார் வந்த பாரியானோ ஐயையோ தெய்வமே அகாத காலமே யார் வந்த பாரியானோ சுவாமி இந்த அத்துவான கானகத்தில் கிட்டே கட்டி அடித்து கொற்றா திரவேத்தி என்றால் எப்படி சுவாமி வரும் தெரிவியும்? இந்த கானகத்தில் திரவேத்துக்கு எங்க சுவாமி செல்லுவோம்? தங்களுக்கு நியாயமாக இருக்கின்றதா, தர்மமாக இருக்கின்றதா? என் மன்னர் கரங்களை பாருங்கள் சுவாமி, எத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்த கரங்கள் சுவாமி, அள்ளி கொடுத்து செவந்த கரங்கள். அப்படியாப்பட்ட கரத்தில் கிட்டே கட்டி ரத்தம் சொட்டுவதை பாருங்கள் சுவாமி. சுவாமி இது உங்களுக்கே நியாயமாக இருக்கின்றதா என்றால் சுவாமி, சுவாமி இது நியாயமா? சுவாமி இது நியாயமா? லட்ச தரையிலே இது நியாயமா? இத காணமா
குழந்தையை நிறைவேற்ற கொடுத்து விடுகிறேன். இப்போது எடுத்து விடுங்கள் சுவாமி. நீங்க வச்ச ஆளு வாண்ணா வரணும் போனா போகணும். ஒரு மார்க்கா நீ சொல்லிட்டான். நான் இது வழி தெரியாத நான் அதுல போட்டு நிமிட்டம் அடிச்சுட்டு கிடக்கிறேன். தந்த கையில் இருக்கும் கிட்டிய வாங்கி அடிய கையில் போடுங்க தெரிய வரும் மார்க்கத்தை தெரிவிக்கிறேன்னு சொல்றாளே இந்த சின்ன பையன். பருத்தி இப்போ புடகா காய்ச்சிடுதோ, கரும்பு சர்க்கரை ஆயிடுதோ. நான் அதுல போட்டு இமித பண்ணிட்டு கிடக்கிறது நமக்கு சீக்கிரமா இப்ப தேவையா? அவனால் தாங்க முடியுமா, சகிக்க முடியுமா? இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை என்று தங்களுக்கு தெரிய வருமா சுவாமி? கோடான கோடி மரங்கள், கோடான கோடி தவறுகள் செய்து ஈர்த்தெடுத்த குழந்தை சுவாமி. ஆம் சுவாமி, இதுதான் சுவாமி. அப்படிப்பட்ட குழந்தை கரத்தின் இப்படி கிட்டிய கட்டி அடிக்கின்றீங்களே சுவாமி, உங்களுக்கு எப்படி சுவாமி மனம் வருகின்றது சுவாமி? என்ன வார்த்தை கேட்டா தந்த கையில் இருக்க கிட்டிய வாங்கி அடிய கையில் போடுங்க தெரிய வரும். அடிக்கினால் சகிக்க முடியாத கிட்டி இப்படி குழந்தையை கையை கட்டி அடிக்கின்றீர்களே, இப்பொழுது உங்களுக்கு திறமை கிடைத்து விட்டதா?
என்ன வார்த்தை சொன்னா பாத்தியோடா, என்ன வார்த்தை கேட்கணும்னா சுவாமி, எவ்வளவுதான் தாங்கள் கொடுமைப்படுத்தினாலும் காசி மாநகரம் சென்றால்தான் சுவாமி திரவியம் கிடைக்கும். கிட்டே கயிற்று விட்டு வாருங்கள். காசி மாநகரம் சென்றவுடன் திரவியத்தை கொடுத்து விடுங்கள். மகரிஷி எந்த இடத்துல பாக்கியோ அதே இடத்துல திரவியத்தை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. சரி, தாங்களோ சைவநேரிலிருந்து காசிமா நகரம் வாருங்கள் என்று தெரிவிக்கின்றேன். ஆமா, உங்களோடு நான் வர வேண்டுமானால் கல்லு முள்ளு காடு மேடு வழியது வரணுமா இல்லையா? என்ன எனக்கு தரகு சம்பளம் 10,000 பசுமம் கொடுத்தா வருவேன் சுவாமி. விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு கொடுக்க வேண்டிய 48 கோடி திரவியத்தையே நான் எப்படி கொடுப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு மேல் தரகு சம்பளம் 10,000 பொற்காசுகள் கேட்டால் நான் எப்படி கொடுப்பேன்? கொடுத்தா நான் வருவேன், இல்லைன்னா இதே இடத்தை தான் வரும். அப்படியே தரகு சம்பளம் சுவாமி. விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு கொடுக்க வேண்டிய 48 கோடி திரவியம் போக மிகுதி இருந்தால் தங்களுக்கு தரகு சம்பளம் 10,000 பொற்காசுகள் கொடுத்து விடுகிறேன் சுவாமி. மிகுதி இருந்தால் தருவது உண்மைதானே? உண்மைதான். பார்த்து மாறப்பட்டே காடு வரங்களை எல்லாம் கடந்து காசி மாநகரத்தை அடைந்து விட்டோம் சுவாமி. அங்க பாரு, அந்த கோபுரம் தெரியுது பாரு, அதுதான் காசி விஸ்வநாதர் ஆலயம். அதான் அங்கே அது பக்கத்துல குளம் இருக்கு. அது குளிச்சுட்டு கோயில்ல நான் பூஜை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க திரவத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்து என்ன கூப்பிடணும். அப்படி குரல் கொடுக்கணும் சீக்கிரம். அடக்கினி சுவாமி. கண்ணாடி மன்னவா, நட்சத்திரத்திலே படாது பாடுபட்டு இந்த காசி மாநகரத்தை அடைந்து விட்டோம். உண்மைதான் மன்னவா. காசி மாநகரத்தை கண்டவுடன் நாம் பட்ட கடன் எல்லாம் தீரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. அப்படியா? எப்படி நம்பிக்கை வந்தது என்று எப்படி தெரிவிக்க வேண்டும் மன்னவா? ராசியை மன்னவா, நான் வழியை
காசு மாநகரத்திலே காணுகின்ற சகலங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் பட்ட கடன் எல்லாம் தீரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து விட்டது. அப்படியா மன்னவா? அப்படித்தான் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு இந்த காசி மாநகரத்தில் கங்கையிலே நீராடி காசி விஸ்வநாதையும் சாரட்சம்மனையும் கண்டு தரிசிப்போம். அப்படியே மன்னவா, வாருங்கள். காசி விஸ்வநாதா, விசாலட்சி அம்மையே, 4 ராஜ்யங்களை இழந்து 48 கோடி திரவிய கடனை சுமந்து இந்த காசி மாநகரத்தில் வந்து உங்களுடைய காலடியை பணிந்தால் எங்களின் கடன் எல்லாம் தீரும் என்று நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் கடன் தீரும்படிக்கு அருள் புரிய வேண்டும். கண்மணி, நீயும் மனைவி கொள்வாய். காசியில் வாழும் கருணை அம்மையே, ஒன்னே நம்பி வந்திருக்கின்றோம். எங்கள் கடனுக்கான நற்கதி நீதான் அருள் புரிய வேண்டும் தாயே. மன்னவா, காசி வந்தோம். காசிநாதரையும் காசி விசாலாட்சியும் தரிசனம் செய்தோம். விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக உண்மைதான் 48 நாள் கெடு வாங்கி வந்தோம். உண்மைதான் மன்னவா. இன்றோடு 47 நாட்கள் முடிய போகின்றதே. இது இருப்பது ஒரே நாள். உண்மைதான் சுவாமி. இந்த ஒரு நாளில் நாம் திரவியத்தை கொடுத்து எப்படி சத்தியத்தை காப்பாற்றிக் கொள்வது என்று தெரியவில்லையே மன்னவா. எனக்கு விளக்கவே இல்லையே. என்ன செய்வேன்? என்ன செய்வது மன்னவா?
இடத்திற்கு வந்தபொழுது எனக்கு நிறைய நண்பர்கள் எல்லாம் இருந்தார்கள் என்று தெரிவித்தேன் அல்லவா? உண்மைதான் மன்னவா. நண்பர்கள் எல்லாம் இப்பொழுது எங்குதான் இருக்கின்றார்கள் என்றே எனக்கு புரியவில்லை. ஒருவரை கூட காணவில்லையே மன்னவா. விஸ்வாமித்திர மகாமுனிவர் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் என் கண்ணிற்கு தெரியாமல் அவருடைய மாயா சக்தியால் மறைத்திருப்பார் என்று சந்தேகப்படுகிறேன். மன்னவா, அன்று பார்த்த காசி மாநகரத்திற்கும் இன்று பார்க்கக்கூடிய காசி மாநகரத்திற்கும் எவ்வளவோ மாற்றம். உண்மைதான். தெருக்களிலே மாற்றம், மாளிகையிலே மாற்றம், இப்படி கடை வீதியிலே மாற்றம். உண்மைதான் மன்னவா. எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் நண்பர்களை அடையாளம் தெரிந்து கொள்ள முடியவில்லை, இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு என்ன செய்வது மன்னவா? கடனை எப்படி அடைக்கப் போகின்றோம்? காசி விஸ்வநாதன் விசாலாட்சி அம்மனியை கண்டு தரிசித்தோம் அல்லவா? உண்மைதான். காசி விஸ்வநாதன் இப்பொழுது எனக்கு திரவியம் வரும் மார்க்கத்தை காட்டி இருக்கிறார். தங்களுக்கு திரவியம் வரும் மார்க்கத்தை தெரிவித்திருக்கிறாரா? அப்படியானால் என்ன வழி மன்னவா? என்ன மார்க்கம்? அது என்னன்னு தெரிவிக்க கூடாதா? தெரிவிங்கள் மன்னவா. மன்னவா, திரவியம் வரும் மார்க்கத்தை ஆண்டவன் காட்டி இருக்கிறார். சரி. ஆனால் அந்த மார்க்கத்தை உன்னிடத்தில் நான் தெரிவிக்க வேண்டும் என்றால் நீ உன் இதயத்தை கல்லாய். அப்படியானால் என்ன சொல்ல போறீங்க மன்னவா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. என்ன வழி மன்னவா? சத்தியத்தை காப்பாற்றக்கூடிய வழியைத்தான் ஆண்டவன் காட்டியிருக்கிறான். அந்த வழியைத்தான் உன்னிடத்தில் நான் தெரிவிக்கப் போகிறேன். அப்படியானால் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே மன்னவா. என்ன வழி சொல்லுங்கள் மன்னவா. இதோ தெரிவிக்கிறேன். தெரிவிக்க வேண்டும் மன்னவா. மகிழ மதிய பெண்ணே, மதிதய வலித்த தேனே, நாதா. மகிழ மதிய பெண்ணே, மதிதய வலித்த தேனே. என்ன சுவாமி? என் அங்கமும் முருகன் கட்டி அழைத்திட்டார் நட்சத்திரக. என்ன செய்வது? மன்னவா, சரியோ நதிக்கரை நட்சத்திரக நம்மை வந்து பார்த்ததிலிருந்து அவர்கள் செய்த கொடுமைகள் இருக்கிறது. இந்த கொடுமைகளை எல்லாம் தாங்க முடியாமல் உண்மைதான் மன்னவா. பூஜையை முடித்து விட்டு வருவதாக சென்றிருக்கிறார்கள். உண்மைதான் மன்னவா. அவர்கள் வந்தவுடன் நான் திரவியம் கொடுக்காவிட்டால் நம்மை எல்லாம் ஒன்றுதான் படுத்துவாரோ தெரியவில்லை. இந்த நட்சத்திரங்களின் கொடுமைகளுக்கு நான் விடுபட இந்த பொன்னிய காசி நாட்டில். என்ன சுவாமி, என்ன சொல்ல போறீங்க? பொங்கிய காசி நாட்டில் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பொங்கிய காசி நாட்டில் என்று சொன்னவுடன் இப்படி துடிதுடித்து போகிறாயே, துடிதுடித்து போகிறாயே. இன்னும் முழுமையாக சொன்னால் என்ன பாடுதால் படப்போகிறாயோ தெரியவில்லை. என்ன பாடுதால் படப்போகிறாயோ கண்மணி. போய் நான் அடிமை பற்றி காட்சி மண்டலத்தில் தங்களுடைய சரீரத்தை அடிமைப்படுத்துவதா? ஐயோ, இந்த பொங்கிய காசி நாட்டில் போய் நான் அடிமை பற்றி அந்த மங்கள முனிக்கு செம்மல் வகையுடன் செலுத்துவேனே. கண்டே
தருகிறேன். கொடுமைகளிலிருந்து நான் விடுபட இந்த விடுபட காசி மாநகரத்தை என்னுடைய சரீரத்தை யாரிடத்தால் அடிமைப்படுத்தி விட்டு அந்த விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு சேர வேண்டிய 48 கோடி நான் முடிவெடுத்து இல்லை சுவாமி, இல்லை. என்னை நான் வேலையாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். மன்னவா, உன்னுடைய சம்மதத்தை கேட்டு என்னை நான் விலையாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். மன்னவா, சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். சம்மதம் தெரிவிக்க வேண்டுமா? சுவாமி, இந்த காசி மன்னத்தில் தங்களுடைய சரீரத்தை அடிமைப்படுத்துவதா? தங்களை சரீரத்தை அடிமைப்படுத்திவிட்டு இந்த பாவி எப்படி வாழ்வேன் மன்னவா? சுவாமி, இதுதான் ஆண்டவன் காட்டிய வழியா தங்களுக்கு? இல்லை, அதே காசிநாதரை காசி விசாலாட்சி நான் தரிசனம் செய்யும் போது எனக்கும் ஒரு வழியை காட்டியிருக்கிறாள். மன்னவா, என்ன வழி என்று இதோ தெரிவிக்கின்றேன் மன்னவா. கண்ணினான் இங்கிருக்க என் கணவரோ இளையமானா இந்த மண்டபரை செய்தாரோ வையகம் நகத்தீடாதோ. என்னையோ இரையாயிற்று அந்த மகனம்மா உனக்கு ரொக்கமோ செலுத்தி மாலையிட்ட அண்ணன் முதல் இன்னல் வரை தங்கள் சுகத்தில் பங்கு கொண்ட நான் உங்களுடைய துக்கத்தில் எனக்கு பங்கு இல்லையா சுவாமி? இந்த பாவி சரீரம் எதற்காக இருக்கின்றது சுவாமி? உங்களுக்கு நான் உதவக்கூடாதா? என் சரீரத்தை விலக்குறி வாருங்கள் மன்னவா, நான் எதற்காக இருக்கின்றேன் சுவாமி? கண்மணி மன்னவா, இந்த காசி மாநகரத்தில் உன்னை நான் நிறுத்தி வேண்டும் சுவாமி. கண்ணே
மன்னவா இந்த விலைக்குறி நான் விட்டுவிட்டால் பட்ட கடனுக்காக பாவி மனைவியை விலைகுறி விட்டுவிட்டால் நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் என்னை நகைத்து பேச மாட்டார்கள் சுவாமி. பேச மாட்டார்கள் சுவாமி. வேண்டாம் கண்ணே, உன்னை நான் விலைகுறி விற்கவே சொல்லாதீர்கள் மன்னவா. இந்த காட்சி மன்னருக்கு தங்களுடைய சரீரத்தை அருமையாக்கி எங்கேயாவது சென்று விட்டார். எங்க நிலையை நினைத்து பாருங்கள் சுவாமி. இந்த காட்சி மன்னருக்கு எங்களுக்கு யாரு தெரியும்? எங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் யார் மன்னவா கொடுப்பார்? மன்னவா, ஆனானப்பட்ட நாங்கள் எங்க எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம். பெண்ணானப்பட்ட நான் வாழ முடியுமா தன்னந்தனியாக? ஆகியால் நான் தெரிவிக்கிறேன், எங்களை யாரிடமாவது தஞ்சம் புகுந்து விட்டால் நீங்கள் எப்படியாக வாழ்ந்து விடலாம் மன்னவா. என் சரீரத்தை நானே விலைக்குறி வாருங்கள் மன்னவா என்று சொல்லும் போது தங்கள் மயங்கலாமா, கலங்கலாமா, வருத்தப்படலாமா மன்னவா? வருத்தமடையலாகுமா கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு யாராவது நெய்யுக்கு வீடு வீடு அலைவார்களா? நான் இருக்கிறேன் மன்னவா, நான் இருக்கிறேன் சுவாமி. தாங்கள் கவலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். என்னை விலை கூறிவார்கள் மன்னவா. நாதா, நீ தெரிவித்து விட்டாய், என்னை மனதுணிந்து விலை கூறி வாருங்கள் நாதா சுவாமி. ஆனால் இந்த விலை கூறி விற்பதற்கு மட்டும் என் இடம் தரவில்லையே கண்ணே. வேற வழி இல்லை சுவாமி. நமக்கு யார் இருக்கிறார்கள் காட்சி மரத்தில்? ஒற்றார் உறவினர் யாருமே இல்லையே கொடுத்து உதவறதுக்கு. இப்போதைக்கு நான் தான் சுவாமி இருக்கிறேன். எங்களுக்கு அந்த ஒரு உதவியாரு நான் உங்களுக்காக செய்கிறேனே மன்னவா, ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி. மன்னவா, சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். உண்மைதான், சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். காசிவா நகரத்தில் நானே விலைகூறி வருகிறேன் கண்ணே, நானே விலைகூறி வருகிறேன். காசிவா நகரத்திலே வசிக்கக்கூடிய கணவன் அவர்களே பெரும் சத்திரியர், வைசியர், சூஸ்திரர் என்று சொல்லக்கூடிய 4 வருடத்தார்கள் யாராக இருந்த போதிலும் தாராளமாக என்னுடைய மனைவியை விலை கேட்கலாம். விலை கேளுங்கள், யாராவது விலை கேளுங்கள். என்னுடைய மனைவியை யாராவது விலை கேளுங்கள், ஐயா விலை கேளுங்கள்.
இந்த நாள் வரை நான் கனவில் கூட பிரிந்ததே இல்லை ஐயா. அப்படி கனவில் கூட பிரியாத என்னுடைய மனைவியை நானே விலை கூறி வருகிறேன். யாராவது என்னுடைய மனைவியை விலை கேளுங்கள் ஐயா, விலை கேளுங்கள். கனவிலும் எந்த நிலையிலும் என்னுடைய மனைவியை தாங்கள் விலை கொடுத்து வாங்கினார். காலையில் இடக்கூடிய வேலைகளை இது கரங்களால் தட்டாமல் செய்வார் ஐயா. இட்ட வேலைகளை தட்டாமல் செய்வாள். அதில் வீடு செல்ல மாட்டாள். என்னாங்கு 32 லட்சம் பொருத்தி வழிகாக என்னுடைய மனைவி. அப்படி என்னாங்கு 32 லட்சம் பொருத்தி என்னுடைய மனைவியை நானே விலை கூறி வருகிறேன். யாராவது என்னுடைய மனைவியை விலை கேளுங்கள் ஐயா, விலை கேளுங்கள். அண்ணாவும் போல எல்லாம் விஸ்வாமித்திர மகாமுனிவரிடத்தில் 48 நாள் கெடு வாங்கி வந்தேன். இன்னொரு 47 நாட்கள் முடிந்து விட்டது. இருப்பது ஒரே நாள். இந்த ஒரு நாளில் நான் திரவியத்தை கொடுத்து என்னுடைய சத்தியத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாராவது என்னுடைய மனைவியை விலை கேளுங்கள் ஐயா, விலை கேளுங்கள். பட்டகத்தை யாரும் பட்டகத்தார்கள் தாங்கள் தான் மனைவியை கூறுவது? தாங்கள் எந்த நாடு, எந்த தேசம்?
அயோத்தியாவை ஆண்டு வந்த திருச்செங்க ராஜாவின் வளர்ப்பு மகன். என்னுடைய பெயர் ஹரிச்சந்திரன். ஏண்டா ஹரிச்சந்திரனா? ஆனை என்ன சேனை என்ன? உன்னை பார்க்கும்போது பரிதாசி போற மாதிரி இருக்கியே, இந்த நிலை வர வேண்டிய காரணம் என்ன? ஐயா ஒரு சொல் குற்றத்திற்கு பயந்து என்னுடைய 6 ராஜ்யங்கள் 6 சோழத்திர முகாமிலிருந்து தாரை வார்த்து கொடுத்து விட்டேன். இன்னும் மன்னவருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக இந்த காசி மாநகரத்தில் என்னுடைய மனைவியை நானே விலை கூறி வருகிறேன் சுவாமி. உலகத்திலே கஷ்டம் எல்லாருக்கும் உண்டு. அந்த நேரத்திலே ஆட்டோ வைப்பா மோட்டு போட்டா பம்பு செட்டு கொல்லக்கூடிய அத்தனையும் விற்று கடனை கொடுத்துட்டு கட்டிய மனைவி மட்டும் பக்கத்துல இருந்தா போதும்னு நினைக்கிற உலகத்துல கட்டிய மனைவி வைக்கிறது எங்க போறாங்க இப்பதான் அப்படின்னு இருக்குல்ல. மனைவி விலை கொடுத்து வாங்க வேண்டுமானால் எவ்வளவு? 48 கொடுத்திருக்கு. இதை நான் கை ரொக்கமா கொடுக்கணுமா அல்ல சாதகம் உண்டா? கையில் ரொக்கமாக கொடுத்தாலும் அது என்னுடன் நட்சத்திரங்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சாட்டிக் கொண்டாலும் என் கடன் சொன்னீங்களா? அவன் பாருமே யாரப்பா நட்சத்திரம் எல்லாம் ஒரே படம். ஏன்னா அந்த மகரிஷிக்கு 48 கோடி தெரியும் வரும்னு சொன்னல, அது வந்துட்டு சொல்லி அண்ணாவோட ஒரு சாசனம் எழுதி சொல்லுப்பா. அப்படியே எழுதி கொடுத்து விடுங்க சுவாமி. உள்ள ஆன்லதான் இருக்கு மைக். பார்த்தா நான் இப்படிதான் எல்லா சொத்தும் வாங்கி போட்டுருக்கேன். எச்சரிக்கையாக வந்திருக்கேன். இதுல இருந்து கம்மாபாரம் வரைக்கும் என்னதான் இப்படி போனா சேர்த்தா இருப்பேன். அப்புறம் சேவப்பத்தில் கூட கொஞ்சம் வாங்கி போட்டுருக்கேன். கடல்ல சேம்பரத்தில் நடராஜர் கோயில் வாங்கிட்டீங்களா? ஆமா, அதெல்லாம் நம்மளை கேட்டுதான் நல்ல பூசை தான். கங்கை நதி தூய்கின்ற காசிமா நலத்தரில் வாழும் பஞ்சாங்க முறை பார்த்து சொல்லும் திருமாலையுடைய மகன் திரு காலகண்டையர் அவர்களுக்கு போட்டு நன்னா எழுதுறான். கங்கை நதி சொல்லுகின்ற காசி நகரில் வாழ்கின்ற பஞ்சாங்கமுள்ள சொல்லு திருக்காலகரையறிக்கே ஐயோ
நான் இதற்கு முன் சாசனம் எழுதி பழக்கமில்லாத, அதனால் இதை வாசித்து பார்த்து ஏதாவது பிழை இருந்தால் சொல்லுங்கள், திருத்தி அளித்தேன். அடடா அடடா அடே அடே என்னது கையெழுத்து பார்த்தாரா? ஹரிச்சந்திரனா கொக்கானா? இவன் கையெழுத்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இவன் தலையெழுத்து தடுமாறிட்டு கிடக்கு. சுவாமி, கையெழுத்து எப்படி வேணாலும் திருத்தி அழகாக எழுதி விடலாம், தலையெழுத்து மட்டும் மாற்றி எழுதவே முடியாது சுவாமி. சரி, ஒரு 2 வரி விட்டு சேர்த்து எழுதுறேன். தவறு இருக்கிறதா? ஆமாப்பா. சொல்லுங்கள், திருத்தி. நக்கல் நரசல், நக்கல் நரசல், தொத்தல் தொரிசல், தொத்தல் தொரிசல், கொண்டவருக்கு புழுக்கை, கொண்டவருக்கு புழுக்கை அடைக்கலாம். ஆமா கையெழுத்து இப்படிக்கு தீனா அரிச்சந்திரன். சுவாமி, ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகம் கேட்ட வேண்டியதான். நக்கல் நரசல், தொத்தல் தொரிசல், கொண்டவருக்கு புழுக்கை அடைக்காமல் என்று எழுத சொன்னீர்கள். நானும் எழுதிவிட்டேன். அவருடைய விளக்கம் என்னவென்று தெரிவிக்கவில்லை சுவாமி. தெரியல அதற்கு விளக்கம் ஐயோ தானா? இல்லப்பா, இப்படி இந்த காலத்துல விவரம் இல்லாத பிள்ளையா இருந்திருக்கிறீங்க. வேற ஒண்ணும் இல்லப்பா. நக்கல் என்ன சந்திரமதி, நரசல் என்ன தேவதாசன், தொத்தல் என்ன சந்திரமதி, தொரிசல் என்ன தேவதாசன், கொண்டவருக்கு புழுக்கை வாங்கினவருக்கு சொந்தம். இவ்வளவுதான். புரியல? உன் மகனையே சேர்த்து போட்டு வாங்கியிருக்கா? என் மகனும் சேர்த்து எழுதி வாங்கிவிட்டேன். ஆமாப்பா. இந்த காசி மாநகர வீதியிலே விலை கூறும்போது என் மனைவியை மட்டும்தான் நான் விலை கூறினேன். ஆமா, என் மகனை சேர்த்து விலை கூறவில்லை. ஏண்டா பசுமாட்டுக்கு ஒரு வேலை, கண்ணு வீட்டுக்கு ஒரு வேலையா? பூ வாங்கினா நாரதோட சேர்ந்து வரணும், மாட்டை வாங்கினா கண்ணு வீட்டதோட தான் கூட உடையறணும். என்ன பண்ற சுவாமி? இதற்கு முன் சாசனம் எழுது பழக்கம் இல்லாதவன் என்று தெரிவித்தவுடன் இப்படி சூழ்ச்சியாக என் மகனையை சேர்த்து எழுதி வாங்கி விட்டுவீங்களே, உங்களுக்கு நியாயம் தானா? அவனை நம்பிதாப்பா இவ்வளவு முதல்ல போட்டிருக்காங்க. அப்படினால் மகனை அனுப்பத்தான் வேண்டும். அனுப்பிதான் ஆகணும். அனுப்புகிறேன் சுவாமி, அழைத்து செல்ல. மனைவி எப்படிப்பா கூப்பிடணும்? என்னுடைய மனைவியின் பெயர் சந்திரமதி. இம்மா வீட்டுல வாயில நோயா இருக்கு. சுந்தரமதி. ஆமா, நான் சுருக்கமா தான் கூப்பிடுவேன். அடியே சந்தி கூப்பிடுறது ஒரு மந்தி. நாசமுத்து போனவங்க எங்க போனாலும் இல்லடா. இன்னொரு வார்த்தை கூப்பிட்டு பார்ப்போம். அடியே வெள்ளாச்சி. ஏசி முண்டா நாளுக்கு முண்டா வாயண்டி, இங்க வாயண்டி. மைக்கு ஆன் பண்ண சொல்லுங்க. நீங்க போட்டுதான் இருக்கான். எல்லாம் ரெடி அப்படியே இருக்கு. புது மைக்கு நடுவு ஒரு வார்த்தை Thank you.
அது நான் பார்ப்பேன். எல்லாம் போட்டோ எடுக்கிறாரா? கீழே போட்டோ எடுக்கிறாரு. உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியல. மாட்டை தண்ணியில அடைய போட்டுட்டு நான் வேலை பேசுற மாதிரி பேசிட்டேன். உங்களை மாடுங்கய்யா. பொறுமான உட்காந்து பார்க்கலாமா? என்ன கால் போடுறாங்க? ஐயோ என்ன ஐயோ ஐயோ என்னய்யா? போற முடியுதா? கொண்ட ஒரு காவலரா? அது கொண்டவங்களுக்காவது உனக்கு என்ன இதுல பிரச்சனை? உனக்கு என்ன இதுல பிரச்சனை? கொண்ட ஐயா, இது எவ்வளவு அழகா வச்சிருக்காரு முடி. என்னை பார்த்தா கொஞ்சம் டைட்டாக என்ன கொண்டு கொண்டு பேசுறாரு? அதை விட்டுடுயா. இதாரா? அப்பா, பொறுமானம் இருக்கிறாப்பா. ஏதோ பொறுமானம் இல்லாத வேலையை கொடுத்துட்டோம். 48 கோடி நினைச்சேன். வர வர மாடு மேய்க்கிறாக்கு. வயலாக தான் வரும் மாடு மேய்ச்சது. அதனால என்னப்பா புத்திமொழிகளை சொல்லி அனுப்பிடுவையா? சரியா? அப்படி பணம் கொஞ்சம் 3 நாளை விட்டு என்ன போக முடியும்? ஆமாம்மா. கண்மணி, ஐயருடைய கரகத்திலே தாயாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் வாடி போடி இருந்தால் அழைப்பார்கள். அப்படியா? அத்தனை போல் உன்னையும் அழைத்து விட்டார்கள். 48 கோடி திரவியத்தை கொட்டி கொடுத்து வாங்கி நமது சத்தியத்தையை காப்பாற்றிய ஐயா. உண்மைதான் மன்னவா. ஒரு வார்த்தை கேட்டாலும் நீ குறைந்தவர்கள் கலங்க வேண்டாம் அன்னை. கலங்க வேண்டியவன் நான் இருக்க நீ ஏனம்மா கலங்குகிறாய்? மன்னவா, காசிமா நகர வீதியிலே உன்னை நான் விலகுகிறேன். மனைவியை விலகுறி விற்கிறோம். மனைவி பிறந்து சென்ற பிறகு மகன் கூட இருப்பான், எனக்கு ஆற்றல் சொல்வான் என்று நம்பி நான் உன்னை விலகுகிறேன். உண்மைதான் சுவாமி. ஐயரோ சூழ்ச்சியாக மகனையும் சேர்த்து எழுதி வாங்கிவிட்டார்கள். இப்பொழுது உனக்கு துணையாக மகன் வரப்போகிறார். மன்னவா, உங்கள் இருவரையும் ஐயருடைய கிரகத்திற்கு அனுப்பிய பிறகு இந்த காசிமா நகரத்திலே நான் ஒரு ஆதரவற்ற அனாதையாக சுவாமி. யாரும் சொல்வதற்கு யாரும் மற்றவர்களாக மன்னவா, ஒரு தனிமரமாக எப்படி காலத்தை கழிப்பது என்று எனக்கு விளங்கவே இல்லை கண்ணே. மன்னவா. மணி, மன்னவா, உங்கள் இருவரையும் ஐயருடைய கிரகத்திற்கு அனுப்பிய பிறகு மாடு சீரோன் மணியன் இல்லையே மன்னவா, யாருக்கு எந்த கொடுமைகள் செய்தோம்? இல்லையே சுவாமி. எந்த பாவமும் செய்யாத நமக்கு இப்படிப்பட்ட பிரிவினை காலம் வர வேண்டுமா? கண்ணே, இப்படிப்பட்ட பிரிவினை காலம் வர வேண்டுமா? தீர்வு செய்ய பாவி, தயவுடைய எண்ணலாவி. தீர்வு செய்ய பாவி,
அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று முன்னோடு சொல்லியிருக்கிறார். சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த இறைவனே உன்னை இடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். இப்படி அந்த இறைவனை நம்மை பிரிக்க நினைத்து விட்டார். கண்மணி கலாசி நாட்டினிலே உன்னை நான் கல்யாணம் செய்தேன். உன்னை திருமணம் செய்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஒரு தாய் தந்தையரெல்லாம் சொந்தம் என்று நம்பி இருந்தாயே கண்ணே. அப்படி என்னையே சொந்தம் என்று நம்பி இருந்த உன்னையே நான் பிரிய போகின்றேனே கண்ணே. உன்னையே நான் பிரிய போகின்றேனே. உங்கள் தந்தை தாயை என்னை சொல்லவே சொல்லவே கணவன் மனைவி என்று நினைத்து பேசுவதற்கே அருகதி இல்லாமல் போய்விட்டதை மன்னவா. அதனால் ஒரு மனதை திடப்படுத்திக் கொண்டு மகளை அழைத்துக் கொண்டு கழகத்துக்கு சென்று வருவாய் கண்ணே. சென்று வருவாய். நான் போக வேண்டும். அனுப்புகிறேன் சுவாமி. போக வேண்டுமா மன்னவா? இன்றோடு போக போகிறேன் உங்களை விட்டு. இனி எப்போது காணப் போகிறேன் உங்களை மன்னவா? தெய்வத்தை வணங்குவதற்கு நான் ஆலயத்துக்கு சென்றதே இல்லை. ஏனென்றால் தாங்களே என் குல தெய்வம் என்று உங்கள் காலடியே சுத்தி சுத்தி வந்தடி இந்த பாவி. இனி எந்த பாதத்தை தொட்டு வணங்க போகிறார் சுவாமி? போகிறேன் மன்னவா. இன்றோடு உங்களை விட்டு போக போகிறேன் சுவாமி. லத்தீன சுமகனத்திய ரதியோ
பாண்டுநாதா மன்னவா நாதா மன்னவா சுவாமி ஆ
வேணாம். 48 கோடி நான் கொட்டி கொடுத்துருக்கேன். அதுல ஒரு 2 ரூபாய புடிச்சுக்க. எனக்கு நஷ்டம் தான். 2 ரூபாய புடிச்சுக்க. மிச்ச பணத்தை இங்க போடு. அவளை நீ அனுப்பி வைக்க வேணாம். நீ பாட்டு வச்சுட்டு பழக்கப்படும். வேணாண்டா. பைட்டானு 2 ரூபாய் புடிச்சுக்க. 2 ரூபாய் புடிச்சுக்கலாம். எவ்வளவு நஷ்டம் 2 ரூபாய் போனா போதும். மிச்சத்தை போடு. நான் ஏதோ கேட்டா கோவிச்சுக்க மாட்டீங்களா? எதுனா கோவிச்சுக்க. 48 கோடி திரவியத்துல அந்த 2 ரூபாய் போக மிகுதி எவ்வளவு என்று நீங்கள் சொல்லிவிட்டால் நான் கொடுத்து விடுகிறேன். கணக்கு தெரியாதவங்களுக்கு 9ல போட்டு போனா 12, 12ல போனா 6, 7ல 3 போனா 9, 7ல 3 போனா 9. கணக்கு கூட்டண்டா. அனுப்பி வைடா. 15 நாளைக்கு நீங்க கணக்கு கூட்டினாலும் உங்களால சொல்லவும் முடியாது, என்னால கொடுக்கவும் முடியாது. அதனால் என் மனைவி மகனை அனுப்பு. கண்மணி, ஐயருடைய கரகத்தில் சென்ற மகன் தேவதாசனை சர்வ ஜாக்கிரதையாக நீ பார்த்துக் கொள்ள வேண்டும். மகனிடத்தில் கோபமாக நடந்து கொள்ளாமல் நல்ல குணத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மகன் தேவதாசனை உன்னிடத்தில் தான் உயிரையே ஒப்படைப்பது போல ஒப்படைக்கிறேன் கண்ணே. அவனுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சென்று வாருங்கள், சென்று நடத்தி பார்த்தா தம்பி என்ன ஆம்பளை முன்னாடி ஒரு 10 நாளைக்கு கழிச்சு வந்து புள்ள முன்னாடியே பார்த்துட்டு போட்டோம். புள்ள முன்னாடியே பார்த்துட்டு போட்டு ஆமா நான் நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சிட்டு இருந்த போது யார் மேல கால எங்க கால வச்சிருக்கீங்க? ஆனா இவன் ஆத்துக்காரிய பார்க்க யாத்துக்கு வருவான். ஆத்துக்காரில சுத்து கட்டுவான். சுத்தி சண்டல் வச்சிருக்கான் வீட்டுல. இவன் வந்து இவன் ஆத்துக்காரி நிக்கிறாளான்னு சண்டல் கிட்ட போய் எட்டி பார்ப்பான். சாயந்தரம் 5 மணிக்கு என் ஆத்துக்காரி அப்பதான் குளிச்சு தலைமுறை மனுஷனை காய வச்சுருப்பான். துணிமணி இல்லாத முண்டை கட்டியா வேற துணியை மாத்திட்டு அப்படி நிப்பா. சரி இவன் முன்னாடி பார்ப்பான். அந்த நேரத்துல அவன் இவனை பார்ப்பான்.
இப்ப கூட ஒழியாந்தாலும் ஒழியாந்துருவோம். அதுக்குதான் பயந்துட்டு ஆத்து பக்கம் வராதுறாங்க. அரவேடா வருவியா? வந்த இந்த கண்ணுல இருந்து முய நோண்டி 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 எடுத்து. ஆமா ஆண்டு போட்டு நாளைக்கு போறோம். இவனும் கண்மணியாமல உள்ள பொண்டாட்டின்னு நினைச்சிட்டு அந்த பக்கம் வரணும். ஐயோ தனிமர போராயிலே மதிப்புக்கு மரியாதைக்குரிய எளிமை நாடக கலை என்பவர்களே, எங்களுடைய நாடகம் இப்போது பிரியிற பக்கத்து ஒரு நாடகம் நடத்தப்பட்டது. இன்று 3வது பாக